கோயிலுக்கு போகிறவங்களாம் யாரை தேடி போகலை. அவர் வந்திருக்கிறாரா? மோகன்சிலாசர் வர்றா, இப்போ மோகன்சிலாசர் வர்றா, வா, பார்ப்போம். அந்த ஜாமியார் வர்றாரா, குரியாக்கோஸ் வர்றாரா, வாங்கய்யா. யாரை காட்டி கூட்டம் போடுதாங்க சொல்லுங்க? தீர்க்கதரிசி வர்றாரு, பேய் ஓட்டுற வரம் பெற்ற பாஸ்டர்ப்பா, நம்ம பாஸ்டர் அவர் வராரா, வாங்க போவோம். ஆனால் யாரை தேடி போகல. ஆனால் இந்த பையன் கோயிலுக்கு யாரை நாயகா அவனை தேடி வந்திருக்கிறேன். நீ வா. நிறைய மக்கள் இருக்கிறாங்க, கோயில் இருக்குது, நிறைய சிலைகள் இருக்குது. நான் சொல்கிறேன், இதைத்தான் ஸ்ரீராமர் விவேகானந்தருடைய குருநாதர் சொல்லுகிறார். நானும் நீயும் எப்படி, இப்போ நான் உங்கள்கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்கிறோனோ இதே மாதிரி கடவுள் உன்னோடு பேசுவான். கைதிட்டுகளை மட்டும் நல்ல கை. ஆனால் நீ யாரை தேடி போகணும், யாரை கூப்பிடணும்? கடவுளை. அவர் தான் வர முடியும், அவர் தான் உன்ட்ட என்ன செய்ய முடியும், காட்சி கொடுக்க முடியும், அவர் தான் உன்ட்ட என்ன செய்ய முடியும். அதனால் இன்னைக்கு இப்படி நம்மளை பழகிட்டாங்க. தீர்க்கதரிசி வருகிறார், பேய் ஓட்டும் நோய்களை குணமாக்குற வரம் பெற்ற தேவ மனுஷன் ஊழியக்காரர் பாஸ்டர் வருகிறார். பாஸ்டர். ஆனால் இங்கே பைபிள்லையும் பார்க்குறோம் நிறைய. அதான் சரி, அவர் ராமருடைய இதில் பார்த்தீங்கன்னா காளி சிலைக்கு அவர் என்ன செஞ்சார்னா சோடிச்சு பூக்களை அலங்கரித்து அவர் என்ன செஞ்சார்னா காளியை வழிபட்டவர். ஒரு நாள் இப்படி தான் நினைக்கிறாரு, எத்தனை நாளைக்கு இவ்வளோ பூக்களை அலங்கரித்து சோடிச்சு நான் என் பட்னியாக கிடந்து சுத்தமாக குளித்து சுத்தமாக இருந்து என்ன செஞ்சேன், கோயிலில் வந்து இது பண்ணுதானே, ஒரு நாளாவது நீ என்ன சரியா எனக்கு காட்சி கொடுக்கிறியாங்க பேசுகிறியான்னு சொல்லும்போது அன்னைக்கு காளி தோன்றவில்லை, கடவுள் தோன்றினார். கைதுக்கலாம். பைபிள் சொல்லுகிறது, பக்தியுள்ள உன்னை தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்கிறான். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த உடல் உருமாற்றம் அடையும் போது, உடல் கடவுளுடைய ஆலயமாக மாற்றப்படும் போது, இருதயத்தை சுத்தம் வரும்போது கடவுள் தாமாக உன்னை தேடி வர ஆரம்பிச்சிடுவார். நீ காளியை கும்பிட்டாலும் சரி, நீ மாரியை கும்பிட்டாலும் சரி, நீ மாதாவை கும்பிட்டாலும் சரி, யாரை கும்பிட்டாலும் சரி, என்ன செஞ்சிருவார்னா வந்துடுவார். இதுக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காலங்களில் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு என்ன செய்வாங்கன்னா 40 நாள் விரதம் இருந்து காவி உடை உடுத்தி, இன்றைக்கி காவி போட்டிருக்கிறேன், காவி உடை உடுத்தி வயிற்றை உறுத்து ஒரு நேரம் சாப்பிட்டு 40 நாள் எரிச்சுவாங்க. குடும்பத்தில் மனைவியோடு எரிச்சிக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. தண்ணி அடிக்கிறவன் தண்ணி அடிக்க மாட்டான், தம் அடிக்கிறவன் தம் அடிக்க மாட்டான், கஞ்சா அடிக்கிறவன் கஞ்சா அடிக்க மாட்டான். இந்த 40 நாளும் எரிச்சிடானா ஒருவேளை சாப்பாடோடு எரிச்சிடான்னு சொன்னால் கோயிலில் போய் எரிச்சிடானா அந்த கடவுளுடைய கடவுளை பற்றி கடவுளுடைய நாமத்தை சொல்லி, ஐயப்பன் பிராக்டிக்கலாக நான் பேசுகிறேன், ஐயப்பனுடைய பேரை சொல்லி, ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லி, அவருடைய செயல்களை சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வழிபடும் போது இந்த 40 நாளில் இந்த சரீரம் உருமாற்றம் அடைகிறது. கைதுங்களா நல்லா கரங்க கவனிச்சு சார், கவனிச்சுக்கோங்க. அர்ப்பணம்னா விளையாட்டு கிடையாது. இந்த உடலை புதுப்பிக்கக்கூடிய தன்மை எதில் இருக்குன்னா, இந்த மாம்ச ரீதியான உணவு பழக்க வழக்கங்களை கட் பண்ணி இந்த குடும்பத்தோடு உள்ள மனிதர்களோடு உள்ள தொடர்புகளை துண்டிச்சு மௌனமாக இறைவனுடைய இதில் போகும்போது இந்த உடல் என்ன செஞ்சதுன்னா தூய்மையது. இதே இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். இந்து சகோதரர்கள் என்னுடைய ப்ரோக்ராமில் நீங்கள் குரூப்பில் இருக்கிறீங்க, நாயகர் குரூப்பில் இருக்கிறீங்க, முருகன் குரூப்பில் இருக்கிறீங்க, என்ன உங்களுடைய நண்பராக குரூப்பில் என்னை இணைச்சி வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு பாருங்களேன், இந்த மாரியம்மா கோயிலுக்கு இப்போ நடந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளாக பார்த்தா கூட்டம் பஸ்ஸில் எரிச்சி இப்படியில் உள்ள குட்டியோடு இடிச்சுக்கிட்டு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி நின்று காலு கடுக்க அடிச்சுறாங்கன்னா கோயிலுக்கு போகிறாங்க. இதை விட்டுருங்க. சதுரகிரி மலைக்கு பழனிச்சாமி நானும் என் தம்பி போகுங்கிறத நைட்டில் தான் ஏற முடியும். 12 கிலோமீட்டர் அந்த மலை. ஒரு 8 மணிக்கு நாங்கள் கீழே இதில் இருந்து ஏற ஆரம்பித்தோம்னா நைட்டு 12 1 மணிக்கு நைட்டுனா போயிடலாம், பகையில் எரிச்சு முடியாது, ஈஸியாக ஏற முடியாது. இப்படி மலை ஏறி நல்லா கவனிச்சுக்கோங்க, கால் கடுக்க செருப்பு போடாமல் நடந்து அந்த பக்தி எவ்வளோ பெரிய அற்புதமான பக்தி. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா
இந்து கோயிலுக்கு போகிறாங்க, அவங்க வேறு சாமியை கும்பிடுவாங்க. அவன் கும்பிடுற சாமியை கும்பிட போகிறதுல எவ்வளவு உரலை உடுத்து, காவியோட உடுத்தி, மாலை போட்டு, குடும்பத்தில் மனைவி குடும்பத்தோட நிச்சயம் ஒன்றா இருக்கலாமே. அவன் 40 நாள் கோயில் இருந்து இந்த உடலை 40 நாளையில், அதான் சொல்கிறேன், 40 நாள் ஒரு மனுஷன் இந்த உடலை தனிமைப்படுத்தும் போது ஒருவேளை சாப்பாடு எடுத்து அவன் இந்த உடலுக்குரிய இதை கட்டுப்பாடு பண்ணி கட்டுப்பாடோடு இருக்கும்போது இந்த உடல் தூய்மை அடைந்து விடுகிறது. கைதுக்கு இது கிறிஸ்தவம் பண்ணலைங்க. ஆனால் யார் பண்ணுறா? நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? நீ பார்க்குறோம், எல்லா ஊர்லேயும் மாலை போட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கோயிலில் என்ன நடந்துட்டு இருக்கு? உடல். அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன். உடலை 40 நாளையில், அந்த 21 நாளையில் பட்னியாக கிடந்து மனைவியோடு இல்லாமல் தண்ணி அடிக்காமல் உடலை கட்டுப்படுத்தி உடலை தூய்மையாக்கிட்டீங்க. 2வது ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். இதை நீங்கள் பண்ணும்போதே உங்கள் கர்மவினையை சாபத்தை போக்குறதுக்கு உடலை தூய்மையாக்கிட்டீங்க. இந்த முதல் மனுஷன் செஞ்ச பாவம், சாபம், நம்ம தாய் தாப்பன் மூதாதையர்கள் செஞ்ச, தாத்தா பாட்டம் கூட்டம் செஞ்ச பாவம், சாமி தாத்தா செஞ்ச பாவம், சேத்தியப்படி செஞ்ச தாத்தா செஞ்ச பாவம், பாட்டி செஞ்ச பாவம், நான் உங்கள் அம்மா உங்கள் அப்பா செஞ்ச பாவம், இந்த கர்ம வினையெல்லாம் நீ செஞ்ச பாவம், எல்லாத்தையும் போகக்கூடியது யார் எங்கே இருக்குன்னா இயேசுநாதர் மட்டும்தான். அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. கைதிட்டுக்கலாம் பார்ப்போம், நல்லா கைதிட்டு. இந்த இந்து சகோதரர்கள் இந்த மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க, முருகன் கோயிலுக்கு போகிறவங்க ஃபைனலாக இந்த 40 நாள் இப்படி இருந்துட்டு ஒரே ஒரு மாற்றம் மட்டும், ஒரு மனம் திரும்புதல் மட்டும்தான். மத மாற்றம் இல்லை, மனம் திரும்புதல் மட்டும். எங்கே வரணும்னா, ஜீசஸ் எனக்காக நீங்கள் வந்தீங்க, எனக்காக பாடுபட்டீங்க, எனக்காக ரத்தம் சிந்தீங்க, முதல் மனுஷன் செஞ்ச கர்ம வினையிலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து என்னை மீட்டு ரட்சித்து, கர்ம வினையிலிருந்து, பாவத்திலிருந்து என்னை மீட்டு ரட்சித்து, முதல் மனுஷன் செஞ்ச பாவங்களையும் கர்மவினைகளையும் நீக்கி, 2வது எங்களுடைய முற்பிதாக்கள் செஞ்ச பாவங்கள் கர்மவினை நீக்கி, எங்கள் தாத்தா பாட்டன் பூட்டை செஞ்ச எல்லா பாவத்தையும் நீக்கி, கர்மவினையை நீக்கி, என்னை பெற்றவ பாவத்திலே பெற்றெடுத்திருக்கிறா. உன்னை பெற்றவ எப்படி பெற்றெடுத்திருக்கலாம்? பாவத்தில். யார் சங்கீதக்காரர் 51ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், என் அன்னை பாவத்திலே என்ன செஞ்சால்? கர்த்தரித்தார். நான் பாவ நிலையிலே உருவானேன், துர்க்குணத்திலே உருவானேன், உங்களுடைய ஈசோக்குள்ளால் என்னை கழுவியர்களும். கைதிட்டுங்களா பார்ப்போம், நல்லா கைதிட்டு. ஈசோக்குள்ளால் தான் நீங்கள் இயேசு உங்களுடைய ரத்தத்தால் என்ன செய்யும்? கழுவியர்களும், என்னை சுத்திகரியும். அப்படி சொல்ல முடியா? நீ பண்ணணும். இதை பண்ணிட்டேன்னா உங்கள் வீடு என்ன செய்யும்? உங்கள் அம்மா அப்பா நீ உங்கள் வீடு, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, இன்றைக்கி சாப்பாடு என்ன செய்ய போகிறோம்னா எடுத்து தனியாக சாப்பிட போகிறதில்ல, எல்லோரும் மொத்தமாக வாங்கி கொண்டாந்து உட்கார வச்சுட்டு நீங்களும் நானும் அந்த சாப்பாடை கடவுள்கிட்ட ஒப்படைச்சி, பரலோக தகப்பனே இந்த அப்பத்தை நீர் எங்களுக்காக படைத்திருக்கிறீர். கைதுகளை பார்ப்போம். இந்த தண்ணீரை எங்களுக்காக நீர் படைச்சிருக்கிறீர். இதை நான் குடித்து புசித்து உடல் ஆரோக்கியமும், இந்த சாப்பிட்ற சாப்பாடு இரத்தமாக மாறுகிறது, எலும்பாய் மாறுகிறது, சதையாய் மாறுகிறது, கொழுப்பாய் மாறுகிறது, மச்சையாய் மாறுகிறது. உழவுக்குரிய இந்த உணவில் நெஞ்சிருக்கிறதுனா இத்தனை தன்மைகளை வச்சு என்ன செஞ்சிருக்கிறீர்? படைச்சிருக்கிறீர். இந்த உணவை உங்கள் பெயரால் நான் ஆசீர்வதித்து சாப்பிட போகிறேன். பேசலாம். இன்றைக்கி அப்படி தான் நடக்க போகுது. அதனால் இந்த இந்து சகோதரர்கள், இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க, முருகன் கோயிலுக்கு போகிறவங்க, இந்த மாரியம்மா கோயிலுக்கு போகிறவங்க, இந்த மாலை போட்டு 25 நாள் 40 நாள் இந்த உடல் உண்மையிலே தூய்மையாகும். இதை பைபிளில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் என்ன செஞ்சாருன்னா 40 நாள் வனாந்தரத்திலே பகலும் இரவும் சாப்பிடாமலும் குடியாமலும் இருந்தார். கைதிட்டங்களை ஜீசஸ். இதான் தலைவர். இதை தயா இணைஞ்சிருக்கிறாங்கன்னா இந்து சகோதரர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? கடைபிடிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? ஹலோ, கோயிலுக்கு வந்திருக்கீங்க. என்னைக்காவது 40 நாள் இப்படி நான் இருந்திருக்கேன். 40 நாள் இருந்திருக்கிறேன், 21 நாள். நான் வாலிப வயசில் பூரா 40 நாளைக்கு இருப்பேன், சாப்பிடாமல் கிடப்பேன், ஒரு வேளை சாப்பிட்டுட்டு. இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன்னா 21 நாளைக்கு என்ன செய்வேன்? ஒரு 6 மாதம் வரைக்கும் என்ன செய்வேன்னா ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் போடுவேன். ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே காட்டிலே தியானம் பண்ணிட்டாலே, ஜெபம் பண்ணிட்டாலே. சில நேரம் 40 நாள் உட்காரும். இந்த 40 நாள் தியானம்லாம் வருது இல்லையா? அந்த 2 நாட்கள், இந்த நாட்கள் 40 நாள் என்ன செய்ய மாட்டேன், ஒரு வேளை தான் சாப்பிட்டு இருந்த காலங்கள் உண்டு. இந்த நாட்களில் நான் பார்த்துருக்க இந்த உடம்பு நெத்தாக இருக்குங்க. உடம்பு நெத்தாக இருக்கும்.
சாப்பிடல இருக்கிற சோர்வு களைப்பு எதுவுமே நிச்சயாது நிகழமக்கா. இந்த 40 நாள் நம்ம நோன்பு நாட்களில் நைட்டெல்லாம் உறங்காமல் 12 1 மணி வரைக்கும் இருந்தோம். ஏதாவது களைப்பு இருந்துச்சா? பகலில் என்றைக்காவது வேலை ஏதாவது செய்யாமல் இருந்தீங்களா? எல்லா வேலையும் என்ன செஞ்சு இந்த அருமை ஒரு வேலை இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு என்ன செய்யும்? நம்ம 40 நாள் பகலும் நடத்தணும், ராத்திரியும் என்ன செஞ்சோம்? ஒரு வேளை ஒரு வேளை தான் சாப்பிட்டு பகலும் இருந்தோம், ராத்திரியும் இருந்தோம். இந்த டைமில் உங்கள் உடல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. முன்னாடி வின்சென்ட் ஐயா சொல்லுங்க. என்ன செல்வராஜன என்ன மாத்திரை இருந்துச்சா? 3 நாளையும் தின்னுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் இடிஞ்சிட்டு இருக்கா. மாத்திரையும் மருந்தையும் சாப்பிட்டு வயிறு சரியில்லை, உடல் சரியில்லை. எப்படி பசிக்கல? அதான் இந்த உடல் என்பது நீங்கள் உண்டு வயிறு பசிக்கணும். பசியே ஒரு நோய் தான். பசியே என்னதுதான்? நல்ல உடல் எனிசியாருன்னா இப்படி பொழுதுனைக்கு எனிசியாது பசிக்க. அதனால தான் பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க மகான்கள். அவங்க ஒரு வாரத்துக்கு ஒரு சித்தர்லாம் பற்றி படிச்சிருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டு நிற்கிறாரு. அவங்களால உயிர் வாழ முடியாது. நான் இன்னொரு சொல்கிறேன், இப்படி தியானம் பண்ணுறவங்க இந்த உடலை பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி கடவுளுடைய சன்னிதானத்தில் உங்கள் அருள் எனக்கு வேண்டும், உங்களுடைய ஒளி எனக்கு வேண்டும், உங்கள் அபிஷேகம் வேண்டும் இருக்கிறவங்களுக்கு அதுவே நம்முடைய ஆன்மாவுக்கும் இந்த உடலுக்கும் உணவாக இருக்கிறது. கைதிகள் பார்ப்போம். இன்னும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சொல்கிற, நீ திருப்பலிக்கு போகிற திருப்பலியில் உட்கொள்கிற அந்த தீவை நெருக்கிறன நீயா சொல்கிற தீவை நெருக்கின நம்முடைய உயிர் ஆன்மாவின் உணவு. பேசலா விளங்குதா? ஏதோ புதுசாங்க நற்கரணை கொடுக்காங்க அப்படின்னு போய் என்ன செய்யக்கூடாது. அந்த நற்கரணை என்ன தெரியுமா? ஆன்மாவின் உணவு. அதனால் இந்த உடலை 40 நாள் இதை மோசே இணைக்கிறாருன்னா 40 நாள் அவரும் போய் இணைக்கிறாரு. 40 நாள் உண்ணாமல் குடியாமல் இணைக்கிறாருன்னா அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அந்த இஸ்ராயல் மக்களால் மோசேயுடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அவர் இணைச்சிட்டாருன்னா இந்த 40 நாளில் கடவுளுடைய சாயல் தன்மை அவர்களுக்கு உருவாகி கைது மோசே. அதனால் இந்து சகோதரர்கள் சீக்கிரம் எல்லாரும் மோட்சத்துக்கு போவாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க நினைச்ச மாட்டாங்க. அவங்க யார்கிட்ட போகலையே, கடவுள்கிட்ட போகலையே. அவங்க யார்கிட்ட போகிறாங்க? தீர்க்கதரிசி வாராங்கலாம் போகிறாங்க, அவங்க ஐயா வாராங்கலாம் போகிறாங்க, அவங்க குணமளிக்கிற ஊழியக்காரர் வாராங்கலாம் போகிறாங்க. ஆனால் இங்கே சொல்கிறேன் கடவுள். அதே மாதிரி கத்தோலிக்க திருச்சபையிலையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வேளாங்கண்ணியில் அந்த வரலாறு சரித்திரம் சொல்லுது. ஒரு ஹேண்டிகாப்டு ஊனமுற்ற பையன் இணைச்சிடான், மாதாவுடைய காட்சி இணைச்சிடான். இந்த அம்மா காட்சி கொடுத்து அந்த குழந்தைக்கு இணைச்சிடாங்க, அந்த ஊனமுற்றவருக்கு இணைச்சிடாங்க. நான் கேட்குறேன், நீங்களாம் வேளாங்கண்ணி போகிறீங்க, என்னைக்கா மாதாவை பார்த்துருக்கீங்களா? நீ வேளாங்கண்ணி போனே பார்த்துருக்கீங்க? நீங்களாம் வேளாங்கண்ணி போனையில் மாதாவை பார்த்தீங்களா? திருவத்தை பார்த்தேன். நான் தான் சொல்கிறேன், நல்லா நீங்கள் கவனிங்க. இன்றைக்கி எல்லாமே என்ன ஆகிடுன்னு சொன்னால், சில நேர்ச்சைகள் அவங்க போகிறாங்க, பக்கத்து வீட்டில் போகிறாங்க, சிதம்பரத்தில் போகிறாங்க, அந்த ஊரில் போகிறாங்க, அங்கே இவங்க போகிறாங்கன்னு நம்ம என்ன செய்கிறோம்? அப்படி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அதனால் ராமகிருஷ்ணர் அழகாய் சொல்கிறார், இருதயத்திலே சுத்தம் இருந்தால் போதும், கடவுளை விரும்பி அழைத்தால் போதும், கடவுள் உன்னை தேடி வருவார். கைது நம்ம. இன்னொன்று, முதல் மனுஷன் ஆதாம் இருக்கார் பார்த்தீங்களா? காயின் ஆபேல். காயினுக்கு சொல்கிறார், இங்கே வா. அவர் கடவுள் உங்களை அந்த இன்பவனத்திலிருந்து, அந்த செழிப்பான இடத்துலேருந்து வெளியே பற்றிட்டார். அவர் என்ன கடவுளா? அவர் அன்புள்ளவரா? அது எப்படி கடவுள்? நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்க. அவரோடு நாங்கள் இருக்கிறது வரைக்கும் எவ்வளோ அழகாக இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம். பசி எங்களுக்கு தெரியாது, வெயில் எங்களுக்கு தெரியாது, குளிர் எங்களுக்கு தெரியாது, கவலைனா என்னென்னு தெரியாது, பயம்னா என்னென்னு செய்யாது. நாங்கள் வெட்கம் இல்லாமல் இருந்தோம், உடை இல்லாமல் தான் இருந்தோம். எங்களுக்குள்ள என்ன கிடையாது? வெட்கம், அருவருப்பு, ஒரு கெட்ட எண்ணம், சிந்தை எதுவுமே எங்கிட்ட இல்லைடா. அவரை மீறி அவருக்கு பிரியமில்லாத செஞ்சதுனால நாங்கள் என்ன ஆகிட்டோம்? தப்பு பண்ணி அவர் நட்பை இழந்துட்டோம். இப்போ எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? அவர் இல்லாத ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடம் இருக்கிறது, நிம்மதி இல்லை.
அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, பணம் இருந்தாலும் சரி, கார் இருந்தாலும் சரி, படிப்பு இருந்தாலும் சரி, சம்பளம் இருந்தாலும் சரி, உனக்கு என்ன வசதி இருந்தாலும் சரி, ஆனால் என்ன இருக்காது? வேலை பார்க்குற, வியாபாரம் பண்ணுறோம், பணமெல்லாம் வருது, வருமானம் வருது, நிம்மதி இருக்கா? ஏன் நிம்மதி மட்டும் யாரு தர்றான்னா, தெய்வம் இருந்தால் தாமாக இந்த நிம்மதி வந்து கைவிட்டுக்கலாமா? இதுதான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு சொல்லிக் கொடுக்குறார். இதைத்தான் முதல் மனுஷன் ஆதாம் யாருக்கு? தன்னுடைய பிள்ளை காயினுக்கு இணைச்சாருன்னு சொல்லிக் கொடுக்குறார். வாடா, அவனை இணைச்சாருன்னா தண்ணிக்குள்ளே இணைச்சாருன்னா முக்கிட்டு இணைச்சாரு. மூச்சு போக முடியாமல் உள்ள முக்கி வச்சுட்டாரு. முக்கி வச்சுட்டு சொல்கிறாரு, இப்போ மூச்சை விடுத பார்த்தியா, இந்த மாதிரி நீ கடவுளை இணைச்சிக்கணும். செத்தாலும் சாவினியை தவிர உன்னை பார்க்காம உன்னை அடையாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், உயிர் வாழ மாட்டேன்னு சொல்லி எந்த மனுஷன் கடவுளை அடையிறதுக்கு சாக தயாராக இருக்கிறானோ அவன் கடவுளை தரிசிப்பான். கைதுக்கலாம் ஒரு நல்ல கைது. ஆனால் இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு எப்படி போகிறோம்? கிடைச்சாப்பா ஆஸ்பத்திரி போகிற மாதிரி, டாக்டர்கிட்ட போகிற மாதிரி போவோம், குணமடைஞ்சா பார்ப்போம். சரி, பிரதர்கிட்ட போய் செவம் பண்ணுவோம், ஏதோ கொஞ்சம் நல்லானா நினச்சி நல்லானா சரிதான் பார்ப்போம். இதே மாதிரி தான் கடவுள்கிட்டையும் போய் பார்ப்போன்னு வரோம். இப்படி தான் இன்றைக்கி எல்லோரும் நீ செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கோயிலுக்கு கடவுளை தேடி போயிட்டுருக்கிறாங்க. அதனால் இந்த அர்ப்பண நாளில் ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்து சகோதரர்களை நான் பாராட்டுகிறேன். அவங்க அந்த 40 நாள் ஊரை விட்டு, குடும்பத்தை விட்டு, கொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு, அன்றைக்கி அவன் கறி மீனை திங்கிறவன், கறி மீன் எதுவுமே நம்ம பழியனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் அலைநேரி எசைக்கியம்மா கோயிலா, அது என்ன கோயில் என்னாச்சு? காளியம்மா கோயில். காளியம்மா கோயில் சாமியாடி இங்கே வருவார். எனக்கு ஃப்ரெண்டு, நான் போய் பைக்கை விட்டுட்டா நெஞ்சு ஏறி வந்துடுவார். அந்த கோயிலில் தான் நெஞ்சிட்டு இருப்பார். காலையில் என்னத்தையாவது அந்த இதை கட்டிகிட்டு இருப்பார். நான் பைக்கை விட்டு நிற்பேன். வண்டியரா, சரி இந்த வாரம் அப்படின்னு அந்த கோயில் கதவை கூட்டிகிட்டு என் பைக்கில் ஏறி இங்கே வேலைக்கு வந்துடுவார். சம்பளம்லாம் வேலை பார்க்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து இங்கே உள்ள வேலையெல்லாம் பார்ப்பார். நான் அவர்கிட்ட சொல்ல, மாப்பிள்ளை அவங்கள கிண்டல் பண்ண முடியாது. இந்த மாதிரி இன்னொன்று ஒரு ஆடு மாட்டுக்கு சோம்புலன்னா மந்திரிக்கு போவார், மருந்து ஏதாவது கொடுப்பார். யார்ட்டையும் 10 நிமிஷம் நிச்சய மாட்டார், வாங்க மாட்டார். அப்படி ஒரு சாமி கொண்டாடிங்கிறதுல கரெக்டாக இருக்கிறார். அதாவது தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணுங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பூசாரி. நமக்கு ஃப்ரெண்டாக அங்கே வந்து எல்லா வேலையும் செய்வார். இங்கே சில நாள் நாங்கள் முன்னாடி நான் வந்து இந்த மீன் கறி அதிகமாக இப்போ தான் கம்மி, இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 3 நாளாவது இருக்கும். அப்போ அந்த சாமிக்கு கோயில் சொந்தக்காலுக்கு ஊன உடனே அந்த காப்பு கட்டினதுலேருந்து இங்கே என்ன செய்ய மாட்டார், மாப்பிள்ள உங்களுக்கு தனியாக பருப்பு குழம்பு வச்சுருக்கு, இல்லை நீங்கள் எடுத்து சாப்பிட வேறு சாப்பிடணும், இல்லை இங்கே என்ன வச்சு இங்கே இந்த வாடகை இருந்தாலே நான் என்ன செய்ய மாட்டேன் அந்த அளவுக்கு. ஆனால் மற்ற நாள் 3 நேரம் கொடுத்தாலும் என்ன செய்வார், கொஞ்சம் மாப்பிள்ளை சாப்பிடுவது நிறைய சாப்பிடக்கூடியாது. ஆனால் இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது, கடவுளுக்குன்னு ஒரு இடத்த கொடுக்கணுங்கிற இடம் வரும்போது, நான் என்ன கறி வச்சாலும் சரி, பிரியாணி போட்டாலும் சரி, என்ன குழம்பு வச்சாலும் சரி, மொத்தத்தில் இங்கே தண்ணி கூட என்ன செய்ய மாட்டார், குடிக்க மாட்டார். ஏன்னா அவங்க அந்த கடவுளுக்கு அவ்வளவு பயத்தையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய இந்து தான். ஆனால் நான் சொல்லுவேன், உன்னை பாராட்டுற மாப்பிள்ளை அப்படின்னு. நீ கிறிஸ்தவன், இன்னை வரைக்கும் அவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக நாங்கள் இணைஞ்சிட்டு இருக்கிறோம். எங்கள் பழக்கம் வழக்கம் இருக்குது. நீ கோயிலுக்கு எங்கள் கிறிஸ்தவனாக மாறிடு, ஞானசானம் பெருன்னு நான் இந்த ஒரு நாள் என்ன செஞ்ச கிடையாது, சொன்னதும் கிடையாது, அவங்களுக்கு கொடுத்ததும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம ஃபோன் அடித்தாலும் ஒரு வேற நினச்ச வண்டியை அனுப்பி அவர் ஏற்றிட்டு வந்து ஆட்டோ கூட என்ன செய்வார், அன்றைக்கி வேற வண்டியாக விட்டுட்டுன்னு வந்துடுவார். நினச்சி வர மாட்டாரா? அப்படியேப்பட்ட ஒரு பூசாரியை நான் மதம் மாற சொல்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், மாப்பிள்ளை நீ எல்லாம் பண்ணுத, இவ்வளோ உடலை நல்லா வச்சுருக்கிற, மனசை நல்லா வச்சுருக்கிற, ஆனால் கடவுள் வரணும், நான் இந்த மாசற்ற வெளியேறப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி உங்கள் ரத்தம் என்னை பாதுகாக்கட்டும். உங்கள் ரத்தம் இந்த கர்மவனைய சாபத்தினை, அவங்க வீட்டம்மாவும் ஜாமி முன்னாடி தான் அந்த அக்காட்ட சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்க சார் நான் பண்ணுதான்னு தான் சொல்லும். என்ன செய்ய சூழ்நிலை, ஊருக்காரங்க விடமாட்டுக்காங்க, இவரை என்ன செஞ்சிட்டாங்க, பொறுப்பாக வச்சுட்டாங்க. இப்போ அவங்க இவர் புட்டு வந்தாலும் விடமாட்டுக்காங்க, அதனால் பண்ணுறாரு. அவர் இதுக்கு நாங்கள் வர முடியல. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்வார், எங்களை இதிலிருந்து கொண்டு வருவார். இதுக்கு நம்ம
மதம் இல்லைங்க, கடவுள் என்பவர். அதான் சொல்கிறேன், இந்த உடலை நீ தூய்மையாக வைக்கணும்னா உணவு, அதான் சொல்கிறேன், உணவு பழக்க வழக்கங்கள் எது ஆகாதோ அதை என்ன செய்யணும். இந்த கறி எடுத்துக்கோங்க, மீன் எடுத்துக்கோங்க, இதை தின்னா அதனுடைய தன்மை குணங்கள் என்ன செய்யும். காமம், குரோதம், வெறுப்பு, இந்த எரிச்சல், டென்ஷன், இது பூரா இதில் இருக்கும். ஆனால் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த கிறிஸ்தவங்களை பாருங்களேன், அவ்வளோ பேர் இந்த கறி. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான், ஞாயிற்றுக்கிழமையும் மீன் இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்கும், அத்தனை வீட்டில் என்ன இருக்கும், மட்டன் இருக்கும், சிக்கன் இருக்கும். அதனால் நான் இதுக்கு ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த அர்ப்பண நாளில் உடலை தூய்மையாக்குறது என்னன்னு சொன்னால் ஒருத்தல். அதனால தான் மகான்கள் தவம், தானம், தர்மம், இது மூணும் எல்லா மனுஷனும் என்ன செய்யணும். அப்போ நம்ம கைதிக்கிறோம். எத்தனை பேர் விளங்குது தவம்னா என்ன? தவம்னா என்ன? இது பேசுங்கள. செவம் கிடையாது, தவம். தவம்னா என்ன? யார் வாயிலிருந்து வருது? அம்மா சொல்கிறாங்க, ஏசப்பாவை நிச்சயம் தேடு. தவங்கிறது நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த உடலை, ஐம்புலன்களையும் மனசு எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி கட்டுப்படுத்தி கவனிச்சிங்களா? ஐம்புலன்கள் எப்போ அடங்குகிறதோ, எப்போ மனமற்ற நிலைக்கு நம்ம போகிறோமோ, அப்போந்தான் இந்த ஆன்மா உயிர் என்ன செய்யுதுன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும். கைதிட்டுங்களா பார்ப்போம். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் பகலையிலெல்லாம் வேலை செஞ்சுட்டு களைப்பாக, உடம்புக்கு முடியாமல், தலைவலி, கால்வலி, உடல் முடியலை, ரொம்ப கஷ்டம்னு படுக்கிறீங்க. நல்லா தூங்கி எந்திக்கும் போது டாக்டரே என்ன சொல்கிறோம்னா தூக்கு சரியாயிடும். தூங்கி எந்திக்கும் போது தூக்க நிலை, மரண நிலை, மயக்க நிலை, எந்த எண்ணமும் இல்லாத இருக்கிற நிலைக்கு பேர் தான் என்னன்னு சொன்னால் தவம். கைதிட்டுங்களா பார்ப்போம். இந்த தவ நிலையில் உட்கார்ந்து ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னா, இந்த ஆன்மாவை, இது ஆன்மா ஆட்டோமேட்டிக்காக அப்போ தான் உயிர் பெற ஆரம்பிக்கும். அப்போ தான் என்ன செய்யணும், இருதயத்தில் கடவுளே, என்னை படைச்ச, ஐம்புலன்களையும் படைச்ச என் பரலோக தகப்பனே, நீர் இப்பொழுது வாரும். இந்த உடல் உன்னுடைய ஆலயம், இது உன்னுடைய கோயில். உன் அருள் வேண்டும் அப்பா, உன் பிரச்சனை எனக்கு வேண்டும் அப்பா. என்னது வேணும்? இப்போ நம்ம ஏசப்பாட்ட கோயிலுக்கு போகிறோம், எதுக்கு போகிறோமா? அருளை தேடி என்ன செய்யலை, ஆசீர்வாதத்தை தேடி என்ன செய்கிறோம் சொல்லுங்களேன். சோறு சாபத்தில் இருக்குது, தண்ணி எதில் இருக்குது, வீடு எதில் இருக்குது, நிலம் எதில் இருக்குது. இதை எலியா தீர்க்கதரிசி ஒன்று அரசர் ஆகமத்தில் முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த நாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் பேரிசமனம் மற்ற செழிப்பான தேசமாக நாடாக இருக்கும். இந்த எகிப்து அவ்வளோ செழிப்பாக இருக்கும். ஆனால் அவங்க குடிக்கிற தண்ணி எப்படி இருக்குன்னு சொன்னால் கசப்பாக இருக்கும். அந்த தண்ணியை குடித்தா வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன செஞ்சிருந்தா கழிச்சு போயிடும். மழை எடுத்து நிலம் இனிச்சியாது, மலடாகி போகும். நிலம் இனிச்சியாது, விளைச்சல் இனிச்சியாது. பைபிளே இருக்குது, விளையாது. அப்போ எலியாட்ட அந்த மக்கள் முறையிடுவாங்க, தேவனுடைய மனுஷனே, இறைவாக்கினரே, ஐயா, எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த தண்ணியை குடித்தா செத்து போயிருக்கோம், நோய் வந்துடுது, அட்டாக் வந்துடுது, புற்றுநோய் வந்துடுது. இந்த தண்ணியை நிலத்தில் பாய்ச்சா நிலம் இனிச்சிய மாட்டுக்கு, பயிர் இனிச்சிய மாட்டுக்கு, வளர மாட்டுக்கு, கரிஞ்சு போயிருது. இந்த தண்ணியை குடித்த கர்ப்பிணி பெண்களுக்கு அது குழந்தை வயிற்றில் இனிச்சிய மாட்டுக்கு, தங்க மாட்டுக்கு. அதனால சாபம் நிறைஞ்சிருக்கு. அதிலே வந்து அவங்களே சொல்கிறாங்க, மக்களே சொல்கிறாங்க, இந்த தண்ணீர் சபிக்கப்பட்டிருக்கிறபடினால இது எல்லாமே எங்களுக்கு கேடாக வந்து முடிஞ்சிட்ருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. சாபத்தை வச்சு நீங்கள் இது ஒன்று புரிஞ்சுக்கிட்டா போதும். இதை கடவுள்கிட்ட போய் என்ன ப்ரேயர் பண்ணணும், எங்கள் வீட்டை தாங்க, சொத்தை தாங்க, பிள்ளைக்கு படிப்பை தாங்க, அவளுக்கு பிரியாவுக்கு வேலையை தாங்க, இப்படியெல்லாம் நம்ம நிச்சய மாட்டோம். சொல்லுங்களேன், யோசிப்பா. நம்ம கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கும்? படிப்பு, வேலை, நல்ல இல்லற திருமண வாழ்க்கை. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சாபம் நீங்கனையா, இந்த சாபம் நீங்கி இந்த தண்ணி நல்ல தண்ணியாக மாறினா நாங்கள் இந்த தண்ணியை பாய்க்கும்போது நிலத்தில் நல்ல விளைச்சல் உண்டாகும். கைதிட்டுங்களா?
இந்த தண்ணியை குடிக்கிற கற்பம் இல்லாமல் மலடாக இருக்கக்கூடிய பெண் என்ன செஞ்சிருவா, குழந்தை பாக்கியம் என்ன செஞ்சு அவளுக்கு என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும். இன்னொன்று கரு கலையாமல் என்ன செஞ்சிடும், அந்த குழந்தை வளர்ந்து என்ன செஞ்சு குழந்தையை பெற்றெடுத்துருவாங்க. இன்னொன்று நோய் நொடி இல்லாமல் இருப்போம். இந்த தண்ணி ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லுவார், சுத்தமான பாத்திரத்தை எடுக்கணும். அன்னைக்கு இந்த மாதிரி பித்தாள பாத்திரம் சில்வர் பாத்திரம்லாம் கிடையாது, மண் பாத்திரத்தை கொண்டு வந்தார்கள். கைதிகளை பார்க்கணும், இன்னைக்கு மண் பாத்திரம். அந்த மண் பாத்திரம் நிறைய உப்பை கொண்டு வந்து எலியா தேவனுடைய மனுஷன் என்ன செய்கிறார்னா, அந்த நீரூற்றில் என்ன செய்கிறார், அதை கொட்டுகிறார், தண்ணீரில் அதை போடுகிறார். அந்த தண்ணீர் என்ன செய்கிறார், அப்போ தான் சொல்கிறாரு, இப்போ இந்த தண்ணியை நீங்கள் சாப்பிடுங்கள், இது நல்ல தண்ணீராக இருக்கும். கைதிகளை பார்க்கணும். அதனால் இன்னைக்கு இந்த சாபத்தில் இருக்கும், கர்ம வினையில் இருக்குங்கிறது யாருக்குமே என்ன இல்லைன்னா அந்த புத்தியே இல்லை. என்னைக்காவது நீ நினச்சிருக்கியா, முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால பூமி சவிக்கப்பட்டிருக்கு, நிலம் சவிக்கப்பட்டிருக்கு, தண்ணி சவிக்கப்பட்டிருக்கு, வீடு சவிக்கப்பட்டிருக்கு, கையின் வேலைகள் பிரயாசம் சவிக்கப்பட்டிருக்கு, படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த அன்னைக்கு அவன் செஞ்ச பாவம் இன்னைக்கு எல்லாரையும் என்ன செஞ்சிட்ருக்கு சொல்லுங்க. முதல் மனுஷன், ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தினால இன்னைக்கு உலகம் முழுசு எதில் இருக்கு, பாவத்திலையும். ஆனால் இயேசு கிறிஸ்து 2ஆம் மனிதன் ஆதாம் இயேசு இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் இரத்தம் சிந்தினது நிமித்தம் இந்த தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற அப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது, நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது, நம்ம வேலை செய்கிற நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு சொல்லி அந்த இரத்தத்தை பயன்படுத்தி என்னைக்காவது நிலத்தை ஆசீர்வதிச்சிருக்கீங்களா, வீட்டை ஆசீர்வதிச்சிருக்கீங்களா, பண்ணியிருக்கியா வேலை? இல்லை. இன்னையிலேருந்து பண்ணிப்பார். உன் புருஷனுக்கு தன்னால் என்ன செய்யும், உன் வீட்டில் ஆசீர்வாதம் பொருள், நீ வேலை பார்க்குற சம்பாத்தியம் என்ன செய்யும், வீட்டில் என்ன செய்யும், தங்க ஆரம்பிக்கும், பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்கு. இது இன்னும் ஆசீர்வாதமாக நடக்கும். கைதிகளை பார்ப்போம். ஆனால் பக்தியாக இருக்கிறாங்க. 7 மணிக்கு பூசை ஆரம்பிக்கணும், 9 10 மணி வரைக்கும் நீங்கள் எங்கே இருக்கீங்க, கோயிலில் தான் இருக்கீங்க. ஆனால் எதில் இருக்கிறோம், கோயிலுக்கு போனாலும் எதோடு இருக்கிறோம், ஏன்னா நீ கேட்கலையே. கடவுள்கிட்ட நீ நிகழ்ச்சியில் உட்காந்து இது தனியாக உட்காரணும். ஏன்னா கோயிலில் இந்த மாதிரி நடத்தக்கூடிய பாஸ்டர்கள் சாமியார்கள் இந்த வேலையை என்ன செய்யலை, செய்யலை, சொல்லிக் கொடுக்கலை. நான் இன்றைக்கி இந்த சொல்லிக் கொடுக்கேன். ஒரு 2 மாதத்துக்கு அவங்க வரட்டும், வாழ்க்கையே மாறிடும், ப்ரேயரே மாறிடும், தியானமே மாறிடும். இப்போ தவங்கிறது சொல்லிட்டேன். தவங்கிறது என்ன, கண்ணை மூடி முதல்ல இறை சமூகத்தில் நிம்மதியாக பேசாமல் உட்காந்துருக்கு. நீ கண்ணை மூடி உட்காரும்போது ஒரு 10 நிமிஷம் அங்கங்கே எல்லாம் அங்கே பழசு எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். வெட்டினது, போனது, வச்சது, முடியாதது எல்லாம் கண்டது குப்பை பூரா நிச்சயம். குப்பை கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் வெளியேறி ஒரு 10 நிமிஷம் கழிச்சா நீ என்ன ஆயிடுவேன்னா மயக்க நிலைக்கு போயிடுவேன், செத்த நிலைக்கு போயிடுவேன், கை காலெல்லாம் அப்படி போட்ட மணிக்கு இருக்கும். இந்த நிலை வரும்போது இப்போ தான் அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா உயிர் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுக்குன்னு தவம், தியானம், தொழுகை, தானம், தர்மம், இது எல்லாமே இந்த உடலையும் இருதயத்தையும் சுத்தமாக்கக்கூடியது. இதை இன்னைக்கு என்ன செய்யலைன்னா கோயில்களில் இது நடக்கும். இது இன்னைக்கு நடக்கணும். அதான் இந்து சகோதரர்கள் சொல்கிற நல்லவங்க 40 நாள் என்ன செய்கிறாங்கன்னா காவியோட உடுத்தி மாலை போட்டு பட்டை அடித்து இந்த உடலில் ஒரு வேளை சாப்பாடோட அவங்க இணைச்சிறாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக இணைச்சிறாங்க. எத்தனை மணி வரைக்கும், தூங்குறது வரைக்கும், 12 மணி வரைக்கும் இணைச்சிறாங்க. பேர் சாமி பேரைத்தான் தப்பாக உச்சரிக்கிறாங்க. ஆனால் சாமி தான் அவங்கெல்லாம். அது அன்னைக்கு உள்ள நம்முடைய முன்னோர்கள் அந்த சமுதாயம், மனித சமுதாயம் இப்படியாவது இந்த உடலை பரிசுத்தப்படுத்துகிறதுக்கு ஒரு சடங்கு என்ன செஞ்சு வச்சுருக்கு, ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு நல்லது. இப்போ இவங்க வேறு ஒன்று இந்த 40 நாள் இப்படி இருக்குது நல்லது, மாலை போடுறது நல்லது. காவியோட உடுத்தி வீட்டு மனைவியை விட்டு குடும்பத்தை விட்டு தண்ணி அடிக்க இந்த கருவாடு கறி இந்த வாசனை இல்லாமல் தனியாக இருக்கிறது நல்லது. இதில் இவங்க ஒன்றை மட்டும் சேர்த்துட்டாங்க போதும். ஜீசஸை மட்டும், ஏசப்பா வேலையை உடல் இந்த 40 நாளையில் என்ன ஆகிட்டு எல்லாருக்கும் ஆகும். நீ சாமியே கூட வேண்டாம், 40 நாள் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சு நீ உட்காந்து பாரு, இந்த உடல் என்ன ஆயிரும், நெத்து மாதிரி ஆயிருங்க, அவ்வளோ பரிசுத்தமாயிருங்க. இந்த உடல் கடவுளுடைய கோயிலாக ஆயிருக்கு. இப்போ சொல்லணும், இந்த சாப்பிடாம உட்காந்து தண்ணி குடியாமல் உட்காந்து கருவாடு மீன் இறைச்சி எதுவும் சாப்பிடாம எரிஞ்சிருக்கிற அந்த உடலை உறுத்து
உனக்காக கோயிலாக இந்த உடலை மாற்றுவதற்காக உட்கார்ந்திருக்கிற இறைவா, நீ இறங்கி வா. இந்த கோயிலில் வந்து தங்கு, என் ஆசீர்வதி. முதல் மனுஷன் ஆதாம் செஞ்ச பாவம் கர்மவினை சாபத்தில் நீக்கி, எங்கள் தாத்தா பாட்டை செஞ்ச பாவம் கர்மவினை சாபத்தில் நீக்கி, எங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவம் கர்மவினையெல்லாம் நீக்கி என்னை ஆசீர்வதிச்சு என்னை புனிதமாக்கியர்கள் என்று சொல்லும்போது நீ புனிதமடைகிறாய். நீ இருக்கிற வீடு புனிதமடைகிறது, நீ வேலை பார்க்குற வேலை புனிதமடை, நீ பண்ணுற வியாபாரம் புனிதமடைகிறது, உன்னுடைய அனைத்து கையின் வேலைகளும், நீ கால் வைக்கிற தேசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கைவிட்டுக்கலாம். இன்னும் எத்தனை பேருக்கு விளங்குது சொல்லுங்களேன். அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இந்த வேதாந்த மகாரிஷி இந்த குரூப்பில் இருக்கிறவங்க எனக்கு போட்டிருந்தாங்க, இந்த கர்ம வினையை எப்படி தீர்க்கிறது, கர்ம வினையிலிருந்து எப்படி வெளியில் வரணும்னு தெரியாமல் இருந்தோம். நீங்கள் கொடுத்த செய்தியிலிருந்து, உங்கள் உபதேசத்திலிருந்து இந்த கர்ம வழி நீக்கக்கூடிய வழியை கற்றுக்கொண்டவர்களுக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. கைதிட்டீங்களா அன்பு சகோதரர்கள்? நண்பா, நம்ம இந்து கிறிஸ்தவங்க எல்லாம் கிடையாது. நம்மெல்லாம் ஒரே தகப்பனுடைய கடவுளுடைய பிள்ளைகள். நீ ஆர்சிஎஸ்சி பெண்டிகாஸ்ட் மாரநாதா அசம்பிளி தோலாம் துருத்தி தொட்டு ஒன்றும் கிடையாது. எதுவுமே என்ன செய்யாது. மேல் உலகத்தில் பரலோகத்தில் எந்த சபையும் கிடையாது. ஆர்சி கிடையாது, சிஎஸ்சி கிடையாது, பெண்டிகாஸ்ட் கிடையாது, மாரநாதா கிடையாது, அங்கே முருகன் கோயில் கிடையாது, ஐயப்பன் கோயில் கிடையாது, வேளாங்கண்ணி கிடையாது, அந்தோனியார் கோயில் எதுவுமே என்ன செய்யாது. யார் இருக்கா? இப்போ ஒரு வசனத்தை ஞாபகம் வருது, பேசிட்டு ஞாபகம் வருது. லூக்கா 16வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீ சாகும்போது, இந்த உடலை விட்டு பிரியும் போது இந்த சோல் மேலே போகணும், தேவனுடைய ஒரு ராட்சியத்துக்கு வீட்டுக்கு போனதை வாசி பார்ப்போம். இதை செல்லில் அனுப்பிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். செல்லில் கொஞ்சம் பரமாக பார்க்கலாம். லூக்கா 16:9ஆம் வசனம் வாசி. ராணி இதில் வாசி பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது சாகும் போது, ஐயா நீ மாளும் போது, நீ சாகும் போது உங்களை நித்தியமான நிலையான வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி, பரலோகத்திலே உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி, அந்த ஆன்மீக உலகத்திலே உங்க தாத்தா பாட்டம் பூட்டி உங்க அப்பா வேறு என்ன பேர்? ஏமா உங்கள் அப்பா வேறு என்ன பேர்? உன்ன பெற்ற மரியே நீங்க இவங்க இருக்கிற இடத்துக்கு நீ போகணும்னா அவர் சொல்கிறாரு, நீ செத்தா அந்த உடலை விட்டு பிரியும் போது அவங்க இருக்கிற உலகத்துக்கு நீ போகணும்னா அநீதியான உலக பொருட்களால் இந்த பூமியில் நண்பர்களை சிநேகிதர்களை சம்பாதித்து கொடுக்க. நீ வீட்டை சம்பாதிச்சுட்டு இருக்கிற, நகை எடுத்துகிட்டு இருக்கிற, நிலத்தை எடுத்துகிட்டு இருக்கிற, நீ இந்த அநீத செல்வத்தால் நீ யாரை சம்பாதிச்சுக்கோ? நண்பர்களை சம்பாதிச்சுக்கோயா. ஒன்று நீ நண்பு செய்யார, நீ சொத்துன்னு வேலை பார்த்து சம்பாதிச்சு சொத்து எடுக்கணும், அந்த வீட்டை வாங்கணும், அந்த மனையை வாங்கணும், இந்த மனையை வாங்கணும், மேலே மாடி கட்டணும், இப்படித்தானே பேய் பிடிச்சி அலையுத. இந்த வீடு எத்தனை நாளைக்கு வீட்டில் இருக்க போற? இந்த அரண்மனையில் எத்தனை நாளைக்கு இருக்க போற? இங்க சொல்றாரு, நீ இந்த செத்தா அந்த உடலை விட்டு நீ மேலே போனா, பரமாத்திர வாசிப்பா. ஆகையா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ மரணம் அடையும் போது, சாகும் போது நித்திய கூடாரங்களில் ஒரு கைதிகளை பார்ப்போம். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வீடு கட்டினாரு அப்படின்னு அவர் செத்தா அவர் பாடியை வீட்டில் வச்சிருவியா? என் புருஷன் என்ன தாலி கட்டி 40 வருஷம் என் கூட ஒன்றா வாழ்ந்தவன், நான் குழியில் வைக்க மாட்டேன், வீட்டில் வச்சுக்கணும்னு வச்சுக்கிடுவியா? வைக்க மாட்டேன். எல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு நீ என்ன செய்யணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உடல் 6 அடி மண்ணுக்கு போகுது. இந்த உயிர் என்ன செய்யுன்னா, உனக்குன்னு தேவன் ஏற்படுத்திய நித்திய வீட்டுக்கு போகுது. கைதிகளை நல்லா கை. இந்த வீட்டுக்கு போகுதுதாயா இந்த ஆன்மீக வாழ்க்கை, இந்த ஆன்மீகக்கூடிய வாழ்க்கை. இதுக்கு தான் இந்த கிறிஸ்தவம். இதுக்கு தான் முன்னோர்கள். நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன், இவ்வளவு பக்தியா, இவ்வளவு நினைக்கி 3 நாளாக நான் சாயங்காலம் பஸ் ஏற எனக்கு என்ன கிடைக்கலன்னா,
இந்த திருவேங்கட வண்டி 4:45 போவேன். 5:30க்கு இந்த மற்ற இதுலலாம் அறிஞ்சிரோன்னா அந்த பேரு மற்ற வண்டியில் ஏறி வருவேன். ஒரு வண்டியிலும் ஏற முடியல. இருக்கக்கூடிக்கு அவ்வளோ கூட்டம், கால் வைக்க முடியல. சின்ன பிள்ளையில இடிச்சுட்டு அந்த அம்மா இடிச்சுதான் என்னை பார்க்குறேன். ஐயோ பாவம் இந்த பிள்ளை எத்தனை மணி நேரம், 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த கால் மாற்றி வைக்க முடியாத இடத்துல அந்த குழந்தையில நீ தான் கொடுமை, நீ செஞ்ச பாவத்துக்கு கர்மத்துக்கு நீ தண்டனை அணிவிக்கணும். ஆனால் அந்த குழந்தைய இடிச்சுது. அதனால தான் ரியா சொன்னோம்ல, எங்கள் அம்மா செஞ்ச பாவம், எங்கள் அப்பன் செஞ்ச பாவம், நான் அப்படி கர்மாயப்படாமல் உன்னை தரிசித்து உன் கூட உறவாடுறதுக்கு இறைவா என் கண்ணை என்ன செஞ்சிரு, உன் அருளை எனக்கு, உன் இறக்கத்தை எனக்கு காட்டு. அதனால தான் குரான் சொல்கிறது, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். கைதிட்டுங்களை பார்ப்போம். நீ கோயிலில் வந்து அன்பை நினையா, நீ எவ்வளோ அன்பானவன், என்னை எப்படி அழகாக படிச்சிருக்கிற, கை காலோட படிச்சிருக்கிற, நல்ல கண் பார்வையோட படிச்சிருக்க. நான் சொல்கிறேன், ஒத்த கண்ணு பார்வை இழந்து முடிஞ்சிச்சப்பா, அந்த கண்ணுக்கு நான் பார்வையை கொடுத்துருக்கேன், நன்றி தெரிவிப்பேன். இந்த கண்ணை முடிச்சு பார்க்கும்போது நான் சொல்கிறேன், இந்த கண்ணுக்கு பார்வை கொடுத்தேன் அப்பனுக்கு ஒரு ஆணுக்கூடிய நன்றி. கைதிட்டுங்களை பார்ப்போம். நீ பிச்சை கேட்க நேரம் இல்லை, நன்றி சொல்ல உனக்கு நேரம் 1000 நாவுகள் இருந்தாலும் போராது. அவ்வளவு பெரிய நன்மைகளை கடவுள் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னா பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆனா இதை நம்ம என்ன செய்யல.